வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1156ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு வழியா 3 மாசம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எல்பஃப் ஆர்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்குது. அண்ட் இந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல போயிட்டு பேசுவோமா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. லிட்டில் கார்டன்ல இருந்து நம்ம லூஃபி உசோப்லாம் கிளம்பி போவாங்கல்ல. அப்போ உசோப் வந்து சொல்லுவான், எப்படியாச்சும் எல்பாஃபுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். லூஃபி வந்து போலான்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அந்த சீனை வந்து காட்டிட்டு அப்படியே கட் பண்றாங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து எல்பாஃப் ஷிப்ல ஜெயின்ஸ் கூட வந்து பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறாங்க. இவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கின்னு குடிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒய்மோ காஷியம் வந்துட்டு லூஃபி கிட்ட ஒரு சின்ன கதை சொல்றாங்க. எந்த கதைன்னா, எப்படி டோரி புரோகி இவங்க கூட வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து சொல்றாங்க. ஸோ வாட்டர் 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இவங்களை தேடின்னு நாங்க லிட்டில் கார்டன் வந்து போனோம். அங்க போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அவங்க இன்னும் சண்டை போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அண்ட் அது கூடவே இவங்க வெறுங்கையில வந்து சண்டை போட்டுருந்தாங்க. அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றானுங்க. அப்ப லூஃபி உசோப்லாம் வந்து வெறுங்கையில சண்டை போட்டுருந்தீங்களா? உங்ககிட்ட வெப்பன் இருந்துச்சு, கத்தி அப்புறமா கோடர் எல்லாம் வச்சிருந்தீங்களா, அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறாங்க. அப்ப டோரி புரோகி உண்மையை சொன்னாங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக அது வந்து உடச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்காக ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணுவாங்கல்ல, ஹகோக்கோ சவர்னேட்டின்னு சொல்லிட்டு. அதுல வந்து வெப்பன் உடச்சிக்கும். ஸோ அதை சொன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து மறைச்சு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுருந்தோம். அப்புறமா இந்த 2 பேரும் வந்து எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி எல்பஃப்க்கு வந்து கூட்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்க வந்தது காரணமும் என்னதுன்னா வெப்பன்ஸ் வந்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டோடனே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிறாங்க. நாமி வந்து இந்த வெப்பன்ஸ் எடுக்க வந்தீங்களா, அப்போ உங்க சண்டை வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதான்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட ஆமா கண்டிப்பா கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாமி வந்து அட போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு போறா. உடனே உசப் வந்து போயிட்டு அவகிட்ட கத்துறான். நாமி உனக்கு தான் தெரியல அவங்கள பத்தி, அவங்கள எவ்வளவு பெரிய வாரியர்ஸ் சொல்லிட்டு அவங்கள இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். லூஃபி வந்து நல்லா புரிய விட அவளுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஆனா நாமி வந்து அதை பத்தி காதலே வாங்கிக்காம அவன் மட்டும் குடிச்சுன்னு இருக்கிறா. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணினுக்கிறாங்க. அப்ப சாஞ்சி வந்து குடிச்சுன்னு இருக்கிறான். அப்ப அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்லணும், அந்த கலரே வந்து லைட் கிரீன்ல நல்லா இருந்துச்சு. சோ சாஞ்சி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அந்த குக் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ஷிப்ல இருக்கிற குக்கு, அவர் வந்துட்டு இதோட பேர் ஆப்சின்த், இதை நாங்க கிரீன் ஃபேரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ட்டு அவர் சொல்றாரு. அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறப்ப இது ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதே மாதிரி இதால வந்து ஹாலுசினேஷன் கூட நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது பிரம்மன் சொல்லிட்டு வச்சிங்களா, அந்த மாதிரி கூட நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருக்கிறான். அப்புறமா ஜோரை குடிக்கிறான். அப்புறமா ஃப்ராங்கி சாப்பிட்டுக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து புருக்கை கூப்பிட்டு பாட்டு பாடு புருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். புருக் வந்து எந்த பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நினைக்கிறேன். பேரு கட்டத்துல நியூ வேர்ல்டு தான் நினைக்கிறேன். இவங்க திருப்பி ரீயூனியன் பண்ணுவாங்கல்ல சபோர்டில்ல, அப்ப நம்ம புருக் வந்து ஒரு பாட்டு பாடுவோம் லூஃபி வச்சு. அதே பாட்டு அவன் திருப்பி பாட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு, ஏன்னா பாட்டு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4 வரியோட கட் பண்ணிட்டு சீன் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போகுது. சோ இதுக்கு அடுத்து சீன் நம்ம அண்ணன் கிட்ட போகுது. பட் அண்ணன் கிட்ட போறது முன்னாடி ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பார்த்தலோமியோ இருக்கிறான்ல, அவன் காட்டல் ஐலாண்டுக்கு வந்து போயிட்டு லூஃபியை வச்சு ஒரு மெர்ச்செல்லாம் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வந்து விற்க ட்ரை பண்ணிக்கிறான். அப்ப அவங்களாம் வந்து டேய் எந்த இடத்துக்கு வந்துரு தெரியுமா, இது யாரோட இடம் தெரியுமா, அங்க கொடியை பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது வந்து ஷாங்ஸ் அண்ணனோட டெரிட்டரி அது. சோ அதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்து பைத்தியத்தனமா என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு கொடியை வந்து கொளுத்திடுறான். அதை பார்த்தோன்னே மத்த மக்களுக்கு என்னடா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சோ இப்ப சீன் அங்க கட் ஆயிட்டு பிரசன்ட் வருது. பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தலோமியோ அடிச்சு முட்டி போட வச்சுக்கிறாங்க. ரத்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊத்துது. அவனுக்கு முன்னாடி நம்ம ஷாங்ஸ் அண்ணா அப்புறமா ரெட்டர் பேரட்டோட மெயின் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்ப ஷாங்ஸ் அண்ணா வந்து அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னா, நிறைய க்ரூவா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஐலண்டா இருக்கட்டும், என்னோட கொடியை நம்பிதான் இருக்கிறாங்க, அதுதான் அவங்கள பாதுகாத்துன்னு இருக்குது. இப்ப இந்த விஷயத்த வந்து இப்ப நீ பண்ண விஷயத்த நான் மட்டும் சரி போனா போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா மத்தவங்களுக்கு என் கொடி மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனால என்னோட க்ரூவா இருக்கட்டும், அதுக்கடுத்து எனக்கு வேண்டியவங்களா இருக்கட்டும், அவங்களோட நிலைமை ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்னால இதை சாதாரணமா விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாங்ஸனை வந்து சொல்றாரு. அதை கேட்டோடனே பார்த்தலோமியோ வந்து தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து சுத்தமா இதை பத்தி யோசிக்கவே இல்லை, நான் வந்து ஒரு பைத்தியக்காரன், என்னடா சொல்லிட்டு நான் யோசிக்காம நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து கேட்கற மாதிரி கேட்கறான். ஷாங்ஸன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிறாரு. அப்ப பார்த்தலோமியோ என்ன சொல்றான், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப ஷாங்ஸன் குரூல இருந்து ஒருத்தன் வந்துட்டு ஒரு பாட்டில் அவங்ககிட்ட நீட்டிட்டு, இது வந்து பாய்சனு, அதுவும் மோசமான பாய்சனு, இதை வந்து குடிச்சா யாரா இருந்தாலும் உடனே செத்துருவாங்க, இதை போயிட்டு ஸ்டார்ட் லூஃபி கிட்ட வந்து கொடு, ஒரு மாசத்துக்குள்ள இதை பண்ணி ஆகணும், கொடுத்தா வந்து செத்துருவான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னே பார்த்தலோமியோக்கு சரி அவனோட குரூவுக்கு சரி ஒண்ணுமே புரியல. அப்புறமா வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை குடிச்சதுக்கு அப்புறமா பெயின் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வந்து வழி ஆரம்பிச்சிடும்,
அண்ட் வந்து கடைசியா செத்துருவாங்க. இதை வந்து உன் பாஸ் கிட்ட எடுத்துமே கொடு, நீ பண்ண தப்புக்கு அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதை கேட்ட நீ பாத்லமேக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே வந்து பாக்குறான். அண்ட் அவனோட குடும்ப மெம்பர்ஸ் நாங்க தானே தப்பு பண்ணோம், அது நாங்க வந்து பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறோம், லூபி சென்பாய் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அவன் கத்தினுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கத்தினுக்கிறப்ப இவன் பாத்லமே என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பாய்சன் அவன் மட்டும் வாங்கி குடிச்சிடறான். எல்லாருமே வந்து அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஷாங்சனுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாரு, அவரோட குரூமே வந்து பாத்துக்கிறாங்க. இவன் மட்டும் அந்த பாய்சனை வாங்கி குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறமா லூபி சென்பாய் அவரோட பிளாக் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, நானாதான் வந்து பண்ணேன், அண்ட் இந்த பிரச்சனையில நானாதான் அவரை வந்து இழுத்து விட்டேன், அதனால இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க யாருமே, அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், அவரோட டைம் எல்லாமே ப்ரீஷியஸ் ஆனது, அதனால அந்த டைம் அவர் என்ன நினைச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நான் வந்து ஒரு பைத்தியக்காரன். சோ இந்த விஷயம் வந்து எப்படி போனோம் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் ஒரு எம்பரர் கிட்ட பிரச்சனை வச்சுக்கினா அண்ட் அவன் வந்து செத்து போயிட்டான், அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து முடியணும், இதுல இருந்து இந்த பிரச்சனை உருவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்லமே வந்து சொல்றான். அதுக்கடுத்து உண்மையிலே எனக்கு ஆசையா இருக்குது, லூபி சென்பாய் கிங் ஆஃப் த பைரேட் அவர்த்த பாக்கிறது எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா என்னோட கதை வந்து இதோட முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து எனக்கு பதிலா இருந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அவனும் வந்து பாத்தீங்கன்னா அழறான். அதுக்கடுத்து அந்த குருவும் வந்து அழறாங்க, ஐயோ அவர் வந்து சாவு போறாருன்னு சொல்லிட்டு. நம்ம ஷாங் கிட்ட ஒரு மத்த வந்து அப்படியே பாத்துனே இருக்கிறாங்க. சோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்லமே ஏப்பம் வர்றான். அது வந்து கடைசியில பாய்சனே இல்லை, அது வந்து தேன் பாட்டில் போல இருக்குது, அதை வந்து பாய்சன் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இவனும் வந்து பாத்தீங்கன்னா லூஃபி மேல இருக்கிற பாசத்துல எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வந்து இவனே சரி அப்புறமா லூஃபியுமே சரி கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கலான்றது. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூஃபிக்கும் ஷாங்ஸும் இருக்கிற அந்த பாசெல்லாம் தெரியாதுல்ல, அதனால இவன் வந்து அவனை கொல்ல நினைக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சு இவன் வந்து குடிச்சான். கடைசி இவனும் சாவல, அப்புறமா லூஃபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தே நினைக்கல. அதுக்கட்டும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸனை வந்து தப்பிக்க விட்டுறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் எடுத்துட்டு போறாங்க. அப்படி போறப்பே வந்து எம்பரர் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சேன், பரவாயில்ல வந்து சாஃப்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு நிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஷாங்சன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கப்பல் சிரிச்சு நிக்கிறாரு. அப்ப பெக்மன் வந்துட்டு என்ன சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவன் லூஃபி மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறான் பாத்தியா, அதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாங்சன் சிரிக்கிறாரு. அப்படி அவன் வந்து பேசுகிறப்ப யாசப் வந்து வரான். வந்துட்டு நீங்க சிரிச்சதெல்லாம் போதும் தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்கு அவங்களோட தண்டனை நம்ம கொடுத்தவன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து துப்பாக்கி எடுத்து சொல்றான். அதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கப்பலுமே வெடிச்சு செதறுது. அதுக்கடுத்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாள் அன்னைக்கு பாத்லமேட கப்பல் வந்து தண்ணியில மூழ்கிடுச்சு, அவனோட நிலைமை என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. சோ இதை வந்து பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாங்சன் வந்து எப்படி அந்த மாதிரி பண்ணுவாரு, அவர் டைரக்டா பண்ணாலும் யாசப் தானே வந்து பண்ணா, அவர் வந்து தடுத்துருக்கலாமே, பாத்லமே நல்ல மனுஷனாச்சு, ஏன் வந்து அவனை கொண்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்து எனக்கு புரியுது. பட் சிம்பிளான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டு வேற பாத்லமே வேற. கிட்டு வந்து அவர் எதிர்த்து போனா அதனால அவன் வந்து செத்தான். அண்ட் அதுலயே வந்து நம்ம கிட்ட காட்டிட்டாங்க ஷாங்சன் வந்து ஒரு பைரட்டா எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க பாத்லமே அவர் டைரக்டா பண்ணல, இருந்தாலும் அவர் நினைச்சிருந்தாலும் யாசப் வச்சு தடுத்துக்கலாம் தான். ஆனா பண்ணாததுக்கு காரணம் சிம்பிள், பைரட்னா வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி காட்டிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலை மட்டும் தான் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அந்த கப்பல் அழிஞ்சதுல அவங்க வந்து செத்துருவாங்க அப்படின்னா வந்து பைரட்டா இருக்க முடியாது, கரெக்டுங்களா? அதனால மேக்ஸிமம் பாத்லமே வந்து சாக மாட்டான், மேக்ஸிமம் இல்ல அவன் வந்து சாக மாட்டான், அவன் வந்து உயிரோட தான் இருப்பான். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு தண்டனை மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு பேரு காட்டுற மாதிரி தான். ஏன்னா முன்னாடியே ஷாங்சன் வந்து சொல்லிட்டாரு, உங்களை ஃப்ரீயா போக விட்டா நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, அப்புறம் எனக்கு வேண்டியவங்க ஆபத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதனால இதை பண்ண மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது. இதுல இருந்து இந்த சீன்ல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஷாங்சனோட பர்சனாலிட்டி எதையும் காட்டிட்டாங்க. பட் அவர் வந்து யாருக்கா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதை விட முக்கியமா நம்ம பாத்லமையும் சாவர்த்திக்கே வந்து துணிஞ்சிட்டான் லூஃபிக்காக, அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் லூஃபிக்காக சாவரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவன் அதை ஒரு படி மேல போயிட்டு அந்த பாய்சனை குடிச்சு நான் செத்துறேன் அவர் உயிரோட இருக்கட்டும் சொல்லிட்டு நினைச்சான். அது உண்மையான பாய்சனா தான் அவன் செத்துட்டு இருப்பான். அதுல இருந்து நம்ம ஷாங்சன் குருவை பத்தி தெரிஞ்சிருச்சு, இவனோட இதை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம வந்து ரொம்ப சீரியஸ் ஐயோ அவன் என்னாச்சு சொல்லிட்டு அப்படி யோசிக்காம இது கதைப்படி அப்படியே பார்த்துட்டு போயிடும், அவன் வந்து உயிரோட தான் இருப்பான், அவன் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? சோ இதுக்கடுத்து சீன் பைரட் ஐலாண்டுக்கு போகுது. அப்ப நம்ம டீச் கிட்ட போறாங்க. டீச் வந்து முன்னாடி வெளியே போயிருப்பான், திருப்பி வந்திருப்பான். வந்துட்டு ஐலாண்டுங்கிற நிலைமையை பார்த்துட்டு அவன் போயிட்டு பிசாரா கிட்ட கத்துறான், என்னதாண்டா நடந்தது இங்க, உன்னை பார்த்து சொல்லிட்டு தானே நான் போனேன், ஐலாண்டே அழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தினுக்கிறான். அதுக்கடுத்து வேகப்போட மெசேஜ் இருக்குதுல்ல, அதை பத்தி அவன் வந்து சொல்றான், பானிலிஃப் வந்து இனிமே சீக்கிரம் கிடையாது, எல்லாருமே அதான் வந்து தேடுறாங்க, வேர்ல்ட் கவர்மெண்டா இருக்கட்டும் அப்புறம் மத்த பைரட்டா இருக்கட்டும் எல்லாம் வந்து அதான் தேடினுக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட பேரம் பேசுற ஒரு ஆளை கோபியனை வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன், அவனை தப்பிக்க விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தின்னு இருக்கிறான் அவன்கிட்ட. அந்த டைம்ல பிசாரை வந்து பாத்தீங்கன்னா மோரியா தப்பிச்சு போன்னு அவன்கிட்ட வந்து சொல்றான். உடனே மோரியாவை தப்பிச்சு போயிட்டானா, இடதட்டா படிக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தினுக்கிறான் டீச். அப்படி இருக்கிறப்ப அவன் குரலை கேட்டு கீழே மத்த சாதா பைரட்ஸ் எல்லாம் அவங்க வந்து உடனே கமாண்டர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் என்னடா சத்தம்னு சொல்லிட்டு இவன் போய் பார்த்த உடனே அவங்க எல்லாம் நாங்க வந்து வெகப்பம் சொன்ன மெசேஜ் கேட்டோம், நீங்க தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறீங்க, உங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை கேட்ட உடனே டீச்சர் வந்து சமாதானம் ஆயிடுது. அவன் சந்தோஷப்பட்டுக்கின்னு சரி ஏதோ ஒண்ணு
கோபி தப்பிச்சா என்ன கார்ப்பு இருக்கிறான் அப்படிதானே அவுகேஜின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். அப்ப அவுகேஜி வந்துட்டு ஆமா நாங்க வந்து அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணோம், ஆனா அவனை வந்து கொல்ல முடியல, அதான் அவனை வந்து இப்ப சிறை பிடிச்சு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவுகேஜி வந்து சொல்றான். அப்போ அதுக்கு நம்ம டீச் வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு பண்ணதே பெருசு, ஏன்னா அவனை தோக்கடிக்கிற ஆளுங்க இங்க நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டீச் வந்து சொல்றான். அதுக்கடுத்து நம்ம புட்டிங் இருக்கிறாள்ல அவளே வந்து கூட்டின்னு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா சரி பரவாயில்ல இந்த பொண்ணு வேற இப்ப நம்ம கிட்ட இருக்கிறா, அதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டு டீச் வந்து மத்தவங்க கிட்ட பேசினுக்கிறான். அதுக்கடுத்து லஃபீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். லஃபீட் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேவி யூனிட் ஷிப்பிங் சொல்லிட்டு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது போல இது, அங்க வந்து இருக்கிறான். அங்க போன் அடிச்சுட்டு அவங்க கிட்ட என்ன டீச் கேட்கறான் அப்படின்னா ரெவல்யூஷனரி ஆர்மி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப நம்ம லஃபீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அவங்க இன்னும் சாப்பாடு மேல போகும் தட்டுன்னு தான் இருக்கிறாங்க, என்னதான் சாப்பாடு மத்த இடத்துல நீங்க வந்தாலுமே இங்க இருந்து மேல போறதுக்கு ஒரு லிப்ட் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களா அது வழியா தான் போகும், ஆனா அது வந்து ஒரு வாட்டி மேல போறப்போ அது வந்து வெடிச்சு சதுருது, அதெல்லாம் வந்து தடுத்துனே இருக்கிறாங்க. அண்ட் இது பத்தாதுக்கு மத்த இடத்துல சாப்பாடு வர்றப்ப டைரக்டா அந்த கப்பலையுமே வந்து போய் தடுத்துன்னு இருக்கிறாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஃபீட் வந்து சொல்லி நிற்கிறான். அதுக்கடுத்து கடைசி அவன் என்ன சொல்றான்னா சப்போஸ் ஒரு செல்ஸ்ன்றாங்கன்னா இந்த பசியில செத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லஃபீட் சொல்றான். அப்ப டீச்சர் வந்து சிரிச்சுட்டு சரி நம்ம பிளானுக்கு வந்து தயாராகும்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து சீன் எங்க போதுன்னா கருப்பு கிட்ட கேத்தரின் கிட்ட எல்லாம் போகுது. அவங்க ஒரு வழி திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா பிசாரோ நாங்க வந்துட்டு எங்களை வந்து தூக்குன்னு சொல்லிட்டு கேத்தரின் சொல்றா. அவன் கையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கப்பலை வந்து தூக்குறான். அப்ப வந்து நம்ம கரிப்பு கத்தி நிறைய ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சு காப்பாத்தேன் காப்பாத்தேன்னு சொல்லிட்டு வந்து கத்தி நிற்கிறான். சோ இந்த மாதிரி பார்த்தா இவங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க அந்த பைரட் ஐலாண்டுக்கு. இதுக்கு அடுத்த சீன் எங்க போதும்னா இந்த எபிசோட் எங்கே ஆரம்பிச்சதோ திருப்பி அங்கேயே போறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பைரட் கிட்டையும் அதுக்கடுத்து ஜெயின் பைரட் கிட்டையும் வந்து போறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கிளம்பி 2 நாள் ஆகுது, ஆனா அவங்க இன்னும் போயிட்டு எல்பஃப்ல சேரல. கிரேட் எரிகில போறப்ப பயணம் சீக்கிரமா இருக்கும், ஆனா அவங்க இன்னுமே போய் சேரல. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஷிப்பான 1000 சன்னியை காணும். அது மட்டும் இல்லாம அந்த க்ரூ மெம்பர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 6 பேர் லூஃபி, அதுக்கடுத்து ஜோரோ, அப்புறமா சாஞ்சி, அதுக்கடுத்து சாப்பர், உசோப்பு, நாமி, இவங்க 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காணவே காணும். மீதி 4 பேர் தான் வந்து ஜெயின் ஷிப்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே ஒண்ணுமே புரியல எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜெயின்ஸா இருக்கட்டும் அதுக்கடுத்து மத்த ஸ்டார்ட்டா இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒரு குழப்பத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சீன் நாமி கிட்ட போகுது. அப்போ வந்து அவளுக்கு ஒரு குரல் கேக்குது, நாமி நாமி ஏந்திரு கண்ணை திறன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. அவளும் பொறுமையா கண்ணை திறக்கிறா. திறந்துட்டு பார்த்தா இடமே ஒரு வித்தியாசமா இருக்குது. அதுக்கடுத்து கீழே குனிஞ்சு பாக்குறா, போட்டு ஒரு ட்ரெஸ்ஸுமே வித்தியாசமா இருக்குது. அண்ட் நாமி வந்து பாத்தீங்கன்னா பாட்டே சீனா இருந்தாங்க அந்த எல்பஃப் ட்ரெஸ்ல. அனிமேட்டர்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சிடறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். மாங்கால ஓடா செதுக்குனாரு, அனிமேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமேல வந்து அழகா செதுக்கி வச்சுட்டானுங்க. பாட்டே சூப்பரா இருந்தா. சோ அந்த மாதிரி கண்ணை திறந்து இடத்த பாக்குற இடம் வந்து வித்தியாசமா இருக்கு. அதுக்கடுத்து போட்டு ட்ரெஸ்ஸை பாக்குற அதுவும் வித்தியாசமா இருக்குது. என்னடா இது எங்க வந்திருக்கிறோம் என்ன இடம் இதுன்னு சொல்லிட்டு அவ சுத்தி அப்படியே பாத்துருக்கிறா. அதோட வந்து எபிசோட முடிச்சிடறாங்க. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சு சொல்றோம் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து போடாம இருக்கிறேன். இந்த எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் அடுத்த எபிசோட் வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் பார்த்தவங்க வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் அவங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு ஒரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.